முக்கடல் சூழும் குமரி முனையில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா 3 நாள் நிகழ்ச்சியாக விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான நிகழ்ச்சி நிரல் விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. குமரி முனையில் கடந்த 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகளானதன் வெள்ளி விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வருகிற 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. முதல் நாளில் 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து 25 தகைமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர் சிறப்பிக்கிறார். சுகி சிவம் தலைமையில் பட்டிமன்றத்துடன் முதல் நாள் நிகழ்வு நிறைவு பெறுகிறது. 2வது நாளான 31ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சிகளை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரும் கவிஞர் வைரமுத்துவும் முன்னிலை ஏற்று உரையாற்றுகின்றனர். பின்னர் திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி திருவுருவச் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டு திருக்குறள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேருரை நிகழ்த்துகிறார். இதனைத் தொடர்ந்து பியானோ இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரத்தின் திருக்குறள் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெறும் கருத்தரங்கில் தமிழ் மரபு சார்ந்த பல்வேறு ஆளுமைகள் பங்கேற்கின்றனர். 3ஆம் நாளான ஜனவரி 1ஆம் தேதி அமைச்சர் பெரியசாமி திருக்குறள் ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து நினைவு பரிசுகளை வழங்குகிறார். வெள்ளி விழாவை ஒட்டி திருவள்ளுவர் சிலை 3D லேசர் ஒளிக்காட்சியால் ஜொலிக்கிறது. வெள்ளி விழா நிகழ்ச்சிகளை முன்னிட்டு கன்னியாகுமரிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.